அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கின்றனர் போலீசார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை புரிந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பு ஏராளமான திமுகவினர் குவிந்து உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். திமுக தொண்டர்கள் மீது தடியடி நடத்தியது குறித்து மேயர் பிரியா தன்னோட கருத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுக தொண்டர்கள் மீது தடியடி நடத்துவதற்கு அவர்கள் என்ன தீவிரவாதிகளா என மேயர் பிரியா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜான்சன். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட கைதை எதிர்த்து போராட்டமானது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருது. முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நேற்று தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது திரைப்பட நடிகை திரிஷா குறித்து அவதூறாக பேசியதாக பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் பெண்கள் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் வேலூர் வடக்கு திமுக சார்பில் வன்னியராஜா தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் மாவட்ட தலைவர் சீதா சரவணன் மற்றும் திமுகவினர் 150க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று வேலூர் காட்பாடி சாலையில் தரையில் புரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை தெரிவித்தனர். அனுமதியின்றி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கட்டாக கைது செய்து தனியார் திரும்ப மண்டபத்தில் அழைத்தனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது.